அவன் வசிக்கும் இடத்தை அடுத்து கூற அன்போடு சென்று அணுகினான். ஆங்கே அவன் விருத்த வேதியரோடு, விருத்த அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அறுதொழிலுடைய அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் சொல்லலாம். விருத்தி வேதியர் கூட இருந்த மற்ற பெரியவர்களோடு, அந்த பெரியவர்களோடு அவனை எதிர்கொள்வதற்காக வந்தான். இதோட நாம இந்த குகை படத்தை முடிக்கிறோம். அடுத்தது திருவடி சூட்டு படம் ஆரம்பிக்கிறோம். அது நீங்க ஆரம்பிங்க. வந்த மாதவத்தோனை அம் மைந்தனும் தந்தை ஆம் என தாழ்ந்து வணங்கினான். இந்து மொழி அண்ணானும் இறங்கினான். அந்தமில் நலத்து ஆசிகள் கூறினான். அந்த மாதவத்தோனை வந்த எதிர்கொண்டு வந்த பரத்வாஜ முனிவன் அம்மைந்தனும், மைந்தனும் பரதன், தந்தையாம் என தாழ்ந்து வணங்கினான். தந்தை போன்ற மரியாதையுடன் இந்து மோலி சந்திரமௌலி சிவபெருமான் நிலா. இந்து மோலி அண்ணானும் சந்திரமௌலி போன்ற பெருமையுடைய முனிவரும் இறங்கினான். பரதன் மீது அன்பு கொண்டவனானான். அந்த மேல் நலத்து ஆசிகளை கூறினான். இல்லாத நலத்தையுடைய ஆசிகளை வழங்கினான். எடுத்த மாமுடி சூடி நிற்பால் இணைந்து இயைபால் இயைந்து அடுத்த பேர் அரசு ஆண்டிலை ஐயனில் முடிந்த வாசடை கற்றையை மூசு தூசு உடுத்து நண்ணுதற்கு உற்றல்லது யாது என்றார். எடுத்த மாமுடி சூடி, எடுத்த மாமுடி அப்படின்னா உயர்ந்த பெரிய கிரீடத்தை எடுத்துக்கொண்டு நின்பால் இயைந்து அடுத்த பேர் அரசு, இடத்திலே இயைந்து தானாக வந்த அந்த பேரரசு, பெரிய ராஜ்யத்தை ஆளவில்லையே பேரரசு ஆண்டினை ஐயனி முடித்த வார் சடை கற்றை சடை கற்றையை முடிய தரித்துக் கொண்டு மூசு தூசு அப்படின்னா முனிவர் தூசு. இதுல கொஞ்சம் பாடம் மாறி இருக்கிறது. முனிவர் தூசுன்னு இருக்கு, மூசு தூசுன்னா முழுக்க போர்த்தி கொண்ட போர்த்திய ஆடை. இது மொய்த்த அப்படின்னா மொய்த்த தூசு. தூசு அப்படின்னா மரபுரி ஆடை. அதே மொய்த்த சூழ்ந்த உடலை மொய்த்த ஆடை, அவ்வளவுதானே. அந்த முனிவர்கள் அணிகின்ற அந்த மரபுரி ஆடையை உடுத்து நண்ணுதற்கு உற்றுள்ளது யாது? அப்படி என்ன காரணம்? முனிவர்கள் கட்டிட்டு இருக்கிற மரபுரி ஆடையை தைத்து நீ வந்ததற்கு ராஜ்யம் தானா வந்ததே, அது ஆடாம எடாமுடி தாண்டி முனிவர்களை போல இப்படி ஒரு வேகம் போட்டு அந்த தேதி என்ன? சினங்கொடுந்திரன் சீற்ற வெந்தியினார் மணல் கடுப்பினன் மாதவத்து ஓங்கலை எனக்கு அடுத்தது இயம்பினை நீ என்றார். உனக்கு அடுப்பது அன்றால் உரை போய் என்றார். கேள்வியை யாரு கேட்டாலும் பரதனுக்கு புசுக்குன்னு கோபம் வந்துடும். நாம ஒருத்தன் கிட்டதான் திண்டாட போறோம். அந்த கேள்வி சினக்கொடுந்திரல் சீற்றவெந்தி பரத்வாஜ மேல கோபம் வந்துருச்சு. அது வலிமையுடைய கோபமாகிய கொடிய தீயை உடைய பரதன் மனக்கடுப்பினர், மனக்கொதிப்பை உடையவனான மாதவத்து ஓங்கலை, மாதவம் கொண்ட மலை போன்ற அந்த முனிவனை பார்த்து எனக்கு அடுத்தது இயம்பிலை நீ, அதாவது நான் தக்க செயலை செய்யவில்லை என்று நீ சொல்கிறாய். இயம்பிலை நீ கருத்துப்பட அந்த வினவிய கூறிய நீ சொல். உனக்கு அடுப்பதென்றால் இது உனக்கு தக்கது அல்ல. உறவோய் வைகையுடையவனே. இன்னொரு பாடம் கொஞ்சம் சுவையா இருக்கு. எனக்கு அடுத்தது இயம்பினை நீ, சரியான வார்த்தை சொன்னப்பா. அந்த துணி இயம்பினை அப்படிங்கும்போது அது வேற துணி கொண்டு
இயம்பிலை. இயம்பிலைன்னு ஒரு பாடல். ஆமா, இயம்பிலைன்னா அது ஒண்ணு. எனக்கு அடுத்தது செய்திலன் என்ற சொல்றது. அது இன்னொரு பாடல். செய்திலன். செய்திலன். அதாவது தக்கதை நாம் செய்யவில்லை என்று நீ சொன்ன சொல்லானது உனக்கு தக்கதல்ல. மறையின் கேள்விக்கு மண் கேழ்வர்க்கு மண் இனம் தோன்றல் பின் முறையின் நீங்கி முது நிலம் கொள்கிலேன் இறைவன் கொள்கிலன் ஆம் எனின் யாண்டு எலாம் உறைவன் காணத்து ஒருங்கு உடனே என்றார். மறையின் கேழ்வர்க்கு மண்ணிலம் தோன்ற. மறையின் கேழ்வன் என்ற இடத்துல ராமன், வேதங்களுக்கெல்லாம் தலைவனான ராமனுடைய மண்ணிலம் தோன்றல் அரசகுமாரனாகிய இளைய தம்பியான பரதன் என்ன சொல்றான்? பின் முறையின் நீங்கி முது நிலம் கொள்கிறேன். பின்னும் முறையின் நீங்கி அரச முறையிலிருந்து தவறி வழுவி முது நிலம் கொள்கிறேன். பழமையான நிலத்தை நான் கொள்ள மாட்டேன். இறைவன் கொள்கிலனாம் எனின், தலைவனான ராமன் இறைவன தலைவன் வந்து மீண்டும் இந்த நிலத்தை அவன் எடுத்து கொள்ளலன்னா ஒருவேளை கொள்கிலனாம் எனின் யாண்டெல்லாம் உறைவன் கானகத்து ஒருங்குடனே, அவனோட சேர்ந்து கானகத்திலேயே நான் வசிப்பேன். உரைத்த வாசகம் கேட்டலும் உள் எழுந்து இறைத்த காதல் இருந்தவன்தோக்கு எல்லாம் உறைந்த மேனியோடு உள்ளம் குளிர்ந்ததால் அரைந்த சார்ந்து கோடு அப்பியது என்னவே. உரைத்த வாசகம் கேட்டலும், அப்படி அவன் சொன்ன வாசகத்தை கேட்கவும் உள் எழுந்து இறைத்த காதல் இருதவத்தோர்க்கு எல்லாம் பெரிய தவத்தையுடைய முனிவர்களுக்கெல்லாம், அதாவது உள்ளெழுந்து இறைத்த காதல், ராமன் பேர்ல இருக்கிற அன்பினால் உள்ளிருந்து பொங்கிய அந்த அன்புடனே குறைத்த மேனியோடு உள்ளம் குளிர்ந்ததா, அதாவது அவர்களுடைய உடம்பும் பூரித்தது, மனமும் பூரித்தது. ஆஹா, ராமன் பேர்ல இவ்வளவு அன்பா இருக்கானே அப்படின்ட்டு அரைத்த சாந்து கொடு அப்பியது என்னவே. அதாவது நல்ல சந்தனத்தை, ஏற்கனவே இந்த வாசகத்தினால உடம்பும் உள்ளமும் குளிர்ந்து போச்சு, அதுக்கு மேல சந்தன சாந்து அரைச்சி பூசியா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். ஒரு அடையாற்று பிரதியை படிக்கணுமா? படிச்சிருங்க. அன்னகாதல் அருந்தவர் ஆண்டகை என்னை ஒப்பவர் யாருளர் நீயலால் என்ன வாழ்த்திடுமேல் கையில் இரவியும் பொன்னின் மேருவில் போய் மறைந்திட்டதே. இது ஜஸ்ட் ஒரு கேப் ஃபில்லர், சூரியாஸ்தமன பாட்டு. ஏன்னா இதுக்கு அடுத்தது ஒரு சூரிய உதய பாட்டு வருது. எங்கடா அஸ்தமன பாட்டு இல்லையே யாரோ எழுதி சொல்லிட்டாங்க. அன்ன காதல் அறிந்தவர் பேர்பட்ட அன்புடைய அந்த தவசிகள் ஆண்டகை உன்னை ஒப்பவர் யாருளர், உனக்கு ஒப்பானவர்கள் யார் இருக்கிறார்கள், நீ எலால் உன்னை தவிர உனக்கு ஒப்பானவர்கள் யார் இருக்கிறார்கள், என்ன வாழ்த்திடும் ஏழ்வையில், அவ்வாறு அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே இரவியும் பொன்னின் மேருவில் போய் மறைந்திட்டதே. சூரியன் பொன்மயமான மேருமலையில போய் மறைந்துட்டான். ரொம்ப சாதாரணமான அஸ்தமான பாட்டா வர்ணனை இல்ல. இனிமே வர பாட்டுல கொஞ்சம் வேகமா ஆய காதலோடு ஐயனை கொண்டுதன் தூய சாலை உறைவிடம் துண்ணினான் மேய சேனைக்கு அமைப்பெண் விருந்தனான் தீயினாவுதி செங்கையின் ஆக்கினான். ஆய காதலோடு ஐயனை கொண்டு தன் தூய சாலை உறைவிடம் துணினான், மேய சேனைக்கு அமைப்பன் விருந்து என தீயினாகி செல்லவும் சிந்தித்தான். உண்டான காதலோடு பரதனை உடன் அழைத்து கொண்டு தன்னுடைய தூய்மையான பர்ணசாலைக்கு பரத்வாஜன் சென்றான். மேவிய சேனைக்கு கூடவே வந்திருக்கின்ற சைன்யத்துக்கு விருந்தமைப்பேன் என்று தீயின் ஆகுதி செல்வனும் தீயிலே ஆகுதி செய்வ ஹோமம் செய்பவனாகிய பரத்வாஜன்
யோசித்தான். இந்த சைன்யம் பூராவுக்கும் விருந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எப்படி வசிஷ்டர் அங்க விஸ்வாமித்திரருடைய சைன்யத்தை கொடுத்தாலும் அந்த மாதிரி. துறந்த செல்வன் நினைய துறக்கத்தான் பறந்து வந்து படிந்தது பல்சனர் பிறந்து வேறொரு உலகு பெற்றார் என மறந்து வைகினர் உன்னைத்தம் வாழலாம். துறந்த செல்வன் நினைய துறக்கம்தான் பறந்து வந்து படிந்தது. மனசால நினைச்சார் சொர்க்கமே அங்க வந்து இறங்கிது. சொர்க்கமே அங்க வந்து இறங்கியது, வந்து பணிந்தது. பல்சனம் பிறந்து பல ஜனங்கள் உண்டாகி வேறு ஓர் உலகு பெற்றார் என இன்னொரு உலகத்தை காலி பண்ணிட்டு வந்தார். பெற்றார், இன்னொரு உலகு பெற்றார். பெற்றார்னு இருக்குல்ல, பெற்றார், இன்னொரு உலகத்தை பெற்றார், பெற்றார்கள் இந்த மாதிரி மறைந்து வைகினர் முன்னைத்தம் வாழலாம். இதுக்கு முன்னால தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மறந்து இன்பம் உற்று இருந்தார்கள். இது ஏதோ ஒரு நடுவில் ஐட்டம் சாங் மாதிரி இந்த சீன். ஒரு பெரிய சொர்க்க இதை கொண்டு வந்துட்டாரு, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இல்ல அதுல வந்து ஒரு காரணம், ஒரு சின்ன காரணம் வரும். பரதனோட பெருமையை இதுதான் அதுவும் வரும் இல்லையா? வில்லன் வந்து என்ன இது கவர்ச்சி காட்டினாலும் ஹீரோ வந்து அப்படி பயங்கரமா அப்படி நிப்பார். அந்த மாதிரி பரதனை வந்து இது பண்ணி காட்டுவார் நடுவில். அவங்க எல்லாம் அனுபவிச்சாங்க, ஆனா பரதன் வந்து சொல்லிடக்கூடாது. நந்தல் இல்லறம் நந்தினராம் என அந்தரத்தின் அரம்பையர் அன்பினர் வந்து வந்து எதிரேத்தினர் மைந்தரை இந்துவிற் சுடர் கோயில் கொண்டேறினார். நந்தவனங்களில் நந்தவனங்களில் நாள் மலர் கந்தம் முந்திய கற்பக காது என்று இங்க வேறுபட்டு இங்க வேற மாதிரி இருக்கே. நந்தல் இல்லார நந்தினராமன 777 நீங்க தள்ளி விட்டீங்க. நந்தல் இல்ல நந்தினராம் என்று, நந்தலில் அறம் நந்தினராம் என்று அந்தரத்தின் அரம்பையர் அன்பினர் வந்து உவந்து எதிரேற்றினார் மைந்தர் இந்துவின் சுடர் கோயில் கொண்டு ஏகினார். எங்கேயாண்டும் நந்துதல் அப்படிங்கிறதுக்கு குறைதல் அப்படின்னு பொருள். அதனாலதான் நந்தா விளக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நந்தா விளக்கு அப்படின்னு சொன்னா என்றும் மங்காத விளக்கு. இது நந்தல் இல்லாத அடையாளம். நந்தல் இல் அறம் நத்தினர் என்றும் குறையாத அறத்தை பெருகச் செய்து நந்தினர் பெருகச் செய்து அதன் பயனாய சொர்க்காதி போகங்களை தூய்ப்பவர் அந்தரத்தின் அரம்பையர் சொர்க்காதி போகத்தை தூய்ப்பவர்களாம் என இவர்கள் இந்த சைன்யம் அந்தரத்தின் அரம்பையர் அன்பினர் வந்து எதிர் ஏற்றினர். இந்த சைன்யத்துக்கு எதிரே அந்தரத்தின் அரம்பியர் தேவலோக பெண்கள் வந்து அன்போடு ஏற்றினார்கள். மைந்தரை இந்துவின் சுடர் கோயில் கொண்டு ஏகினர். நிலா வெளிச்சம் நிறைந்த ஒரு பெரிய மண்டபத்துக்கு அழைத்து சென்றார்கள். நான நன்குரைத்தார் நளிர் வானிடை ஆன கங்கை அரும்பு நாட்டினார். காணவாமணி கற்பகந்தாங்கிய ஊனமில் மலர் ஆடை உடுத்தினார். நான நன்குரைத்தார் நளிர் வானிடை ஆன கங்கை அரும்பு நாட்டினார். தான மாளிகை கற்பகம் தாங்கிய ஊனமில் மலர் ஆடை உடுத்தினார். நான கத்தூரி கத்தூரிக்கு நல்ல முதலியவற்ற வாசன பொடிகளை நன்றாக உடலில் பூசினார்கள். நளிர் வானிடை ஆன ஆகாச கங்கை இளையவர்களை ஸ்நானம் அணிவித்தார்கள். தான மாமணி கற்பகம் தங்கிய ஊனமில் மலராடை உடுத்தினார். மலராலே செய்யப்பட்ட ஆடைன்னு பொருள் எடுத்துக்கூடாது. மலரை போன்ற மெல்லிய கற்பக மலரை போன்ற மெல்லிய ஆடைகள். மஸ்லின்னு சொன்ன டாக்கா மஸ்லின்னா அதுக்கு ஒரு தனி பெருமை உண்டு இல்லையா? மெல்லிய ஆடைன்னு சொல்றது அந்த காலத்துல எல்லாம் அப்படி மெல்லிய ஆடை நெய்கிறது ரொம்ப கடினம். அதுவும் அதுல ப்ளூ கலர் சேர்க்கறது அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி டை உண்டு.
ப்ளூ கலர் சட்டை ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி இது வந்து கற்பகம், மாமணி கற்பகம் தாங்கிய ஊனமில் மலராடை உடுத்தினார் அப்படின்னா மலரால செய்யப்பட்ட ஆடை அல்ல, மலர் போன்ற ஆடை. கொம்பில் நின்று நுடங்குறு கொள்கையார் செம்பொனில் கலராசி திருத்தினார். அம்பரத்தின் அரம்பையர் அன்பொடும் உம்பர்கோணுவரின் அமிழ்தூட்டினார். கொம்பில் நின்று நடந்து கொள்கையார், பூங்கொம்புகளை போன்று நுடங்கி நடக்கின்ற இயல்பை உடைய பெண்கள் வரிசையாக செம்பன் கலங்களை முதல்ல இப்படி பாத்திரம் இலை விரிக்கணும் இல்லையா, இலை விரிச்சு டம்ளர் வச்சு எல்லாம் பண்ண இல்லையா, பந்திக்கு பரிமாறுறதுக்கு அந்த எல்லா பொற்காலங்கள் வந்து வச்சுட்டு போறாங்க. அம்பரத்தின் அரம்பையர் அன்போடும் உம்பர்கோன் நுகர் இன்னமுது ஊட்டினார். வானல தேவலோகத்து பெண்கள் இவர்களுக்கு இந்திரனே உண்பதாகிய அவ்வளவு சுவையுள்ள அமுதத்தை இந்த சைனியத்துக்கு ஊட்டினார். இன்னைக்கு பாட்டு உம்பர்கோன் தான். அம்பரமே தண்ணீரே சோறு அரைஞ்சி என்னன்னு இன்னித்து பாட்டுல திருப்பாவை அம்பரமே தண்ணீரே சோறு அரைஞ்சில உம்பர்கோமானே உறங்கால் எழுந்திராய். கரெக்டா இருக்கு. அடுத்து நீங்க தான் படிக்கணும். தானே? 11 அஞ்சு அடுத்த அமளி அலத்தக பஞ்சு அடுத்த பரிபுர பல்லவ நஞ்சு அடுத்த நயனினார் நவ்வியின் துஞ்ச அத்தனை மைந்தரும் துஞ்சினார். அடுத்தது அந்த பெட்டினுடைய லாவிஷ்னஸ், அதை பற்றின பாட்டு இது. 5 அடுத்த அமளி, 5 பொருட்களை உள்ளமைக்க பெற்ற அன்னத்தூவி, ஆமா. இலவம் பஞ்சு, செம்பஞ்சு, மயில் மயில் தூவி, தூவி, வெண்பஞ்சம். இந்த பஞ்சசயனம் வருதுல்ல, பஞ்சசயனத்தின் மீதேறி அதேதான். அதான் 5 அடுத்த அமளி. இந்த 5 விதமான பஞ்சுகளும் தூங்கின அவ்வளோ தூவ பெற்ற அந்த மென்மையான படுக்கை. அலத்தக பஞ்செடுத்த பரிபுர பல்லவம். அலத்தக பஞ்சு அடுத்த செம்பஞ்சி குழம்பு ஊட்ட பெற்ற பரிபுர பல்லவம்னா சிலம்பை அணிந்த தளிர் போன்ற கால்களை பாதங்களை உடைய நஞ்சு அடுத்த நயனியர், விஷம் போன்ற கண்கள். அவங்க பாதங்கள் பஞ்சு மாதிரி இருக்கு, விழிகள் விஷம் மாதிரி இருக்கு. நயனியர் தேவ மகளிர் எல்லாம் என்ன செய்யறாங்க, நவீன் துஞ்ச பொன்மான்கள் போல படுக்க அருகில படுக்கிறாங்க. நவீன் துஞ்ச அத்தனை மைந்தரும் துஞ்சினார். அந்த பெண்மான்கள் போன்ற பெண்களும் பக்கத்துல படுத்து உறங்க, பக்கத்தில் படுத்து உறங்க, சேனை பூர உறங்கி ஏந்து செல்வத்து இமயவர் ஆம் என கூந்தல் தெய்வ மகளிர் கொண்டாடினார். வேந்தர் ஆதி சிவகையின் வீங்கு தோல் மாந்தர் காலும் வரிசை வழாமலே. ஏந்து செல்வத்து இமயவராம் என இவங்க எல்லாரும் நிறைந்த செல்வத்தையுடைய தேவர்கள் என்ற அளவிலே கூந்தல் தெய்வ மகளிர் கொண்டாடினார். தெய்வ மகளிர் எல்லாம் இவர்களை கொண்டாடினார்கள். வேந்தர் ஆதினா அரசர் முதலாக, சிவிகையின் வீங்குதோள் மாந்தர்காரும், எப்படி சிவிகை சுமப்பதால் வீங்கிய தோள்களையுடைய மைந்தர் வரை, அதாவது பல்லக்கு தூக்கிகள் வரை, ராஜால இருந்து வேந்தர் ஆதி சிவிகையின் வீங்குதோள் மாந்தர்காரும் எல்லாரையும் வரிசை வழாமலே ஒண்ணு கூட விட்டு போகாம அந்த கூந்தல் அழகு கொண்ட தேவ மகளிர் எல்லாருக்கும் வேந்தராகி சிவிகையின் வீங்குதோள் மாந்தர்காரும் வரிசை வழாமலே எல்லாரையும் கொண்டாடி. வராமலே முறைப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவங்களுக்கு ஏற்ற கௌரவத்தை கொடுத்தாங்கிற மாதிரி இப்படியும் கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். ஒண்ணு கூட விட்டு போகாம வேதமும் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி. வரிசைன்னா ஆர்டர்னு மட்டும் அர்த்தம் இல்லை, முறைன்னு ஒரு அர்த்தம். முறை தவறாமை அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன முறையில பொருள் கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையானதை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வது ஒரு முறை.
அப்படின்னு சொல்லலாம். சரி அடுத்தது. மாதர் யாவரும் வானவர் தேவியர் கோதியில் செல்வத்து வைகினர் இன்னும் ஒவ்வைவாய் தீதியில் தெய்வ மணந்தையர் சேவியர் ஜாதிமார் இதுல வந்து ஏன் செல்வத்துக்கு ஆயிட்டா? அதாவது ஆச்சு. மாதர் மாதர் யாவரும் ஒரு நிமிஷம். மாதர் யாவரும் பரதனுடன் வந்த மகளிர்கள் எல்லாரும் வானவர் தேவியர் கோதில் செல்வத்து வைகினர் தேவ மகளிருக்கு உரிய குற்றமில்லாத செல்வ போகத்துடன் அங்கு இருந்தார்கள். கோவை வாய் கோவை பழம் போன்ற சிவந்த வாயுடைய தீதில் செல்வ மடந்தையர் அந்த செல்வ சிறப்பை கொண்ட அந்த தேவ மாதர்கள் சேடியர் தாதிமார் என தம் பணி கேட்க வேறுபட்ட தேவ மகளிரே தங்களுடைய சேடிகளும் தாதிகளும் போல அந்த பரதனோடு வந்த மகளிர் போகத்துடன் இருந்தார்கள். எல்லாம் ஒரு ஒன் நைட் ஒண்டர். அது ரொம்ப அழகா சொல்லுவார் ஜெயபால குலாந்தராம் சொல்லுவார். இந்த காட்சியை அவருடைய ராமாயண நவாகத்துக்கு உங்களுக்கு முடிஞ்சா சீடியா கிடைக்கிறது முடிஞ்சா கேட்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் அவர் இந்த காட்சிகளுக்கு. நந்தவனங்களில் நாள்மலர் கந்தம் முந்திய கற்பக காவி நின்று அந்தர் வந்தன அந்தி தன் கைதர மந்த நடந்தது வாடையே. இப்ப அங்க இருக்க வாசனை நறுமணம் எப்படி இருக்குது? எது நந்து வாடை 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 நந்துக்கு இந்த இடத்துல என்ன இல்ல அந்த நந்த பின்னால நந்த வனங்களின் நான்மலர் பல பூந்தோட்டங்களாக அமைந்த நாள்மலர் அதாவது நந்த அப்படிங்கிறத இங்க போட்டுக்கணும். இந்த காவி நின்று கந்த அதோட சேர்த்து நந்தவனங்களில் நான்மலர் ஓகே கந்தம் நந்த முந்திய கற்பகம் காவி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பல இல்ல பல நந்தவனங்களின் பூந்தோட்டங்களுடைய நான்மலர் கந்தம் நந்த அப்படின்னா அன்றளர்ந்த பூக்களின் நறுமணம் பெருகும்படி முந்திய கற்பக காவில் என்று செழித்துள்ள கற்பக சோலையில் இருந்து தோன்ற அந்தி தன் கைதர அந்தி மாலை பொழுது தன் கை கெடுத்து அந்தி மாலை பொழுதே தன் கை கொடுத்து உதவ அந்தர்னா இந்த இடத்துல அந்தா ஹிந்தி குருடர் அந்தர் வந்த அதாவது குருடர்கள் தள்ளாடி நடந்து வராங்க. அவங்களுக்கு அந்தி மாலையே கை கொடுக்குது. அந்தி மாலையே குருடரை கைப்பிடித்து கொண்டு வருவது போல மந்த மணந்தது வாடையே. மந்தம் மெதுவாக மந்த பவன் மந்த மாருதம் வீச மந்தன்னா மெதுவாக மந்த மாருதம்னே ஒரு வேர்டு உண்டு. மலைய மாருதம் மாதிரி மந்த மாருதம் வீச மெதுவாக வீசிய காற்று. அது எப்படி எவ்வளவு மெதுவா வருதுன்னா குருடர்கள் எப்படி மெதுவா நடந்து வருவாங்க. அவங்க வரா மாதிரி அந்த காத்து ஓங்கி அடிக்கல, அவ்வளவு மெதுவா வருது. அந்தி மாலையே கைப்பிடிச்சு குருடர்கள் கூட்டுறாங்க. இந்த ஊருக்கு நல்லா இருக்குல்ல, ரொம்ப அன்யூஷுவல். மான்று அடிக்குளம் மா பதம் வந்து உண தேன் தடித்த கவனமும் செங்கதிர் கான்ற நெல் தழை கற்றையும் கற்பகம் ஈன்று அடிக்க நுகர்ந்தன யானையே. இதுக்கு அடுத்தது யானைக்கு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ சொர்க்கத்துல வந்து அவங்க பல்லக்கு தூக்கிகளுக்கு கீழையும் போறாங்க, மிருகங்கள் கூட, அதுகளுக்கெல்லாம் கூட சொர்க்க போகம் கிடைக்குது. மான் தளிக்கும் தேன், இது எப்படி இங்க இதுல தேன் தளிர்த்த தேனை மிகுதியாக கலக்க பெற்ற கவளமும், கவளம்னா யானைக்கு கொடுக்கிற சாப்பாடு, கவளத்திரள் செங்கதிர் காண்ற நெல் தழை கற்றையும், சிவந்த கதிர்களை ஈன்ற நெல் தழை கற்றையும் நெற்பயிர் தழைகளினுடைய தொகுதியும் கற்பகம் ஈன்று அழிக்க, கற்பக மரமானது. ஏன்னா சொர்க்கம் வந்துருச்சுன்னா அங்க வந்து கற்பகம், ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை எல்லாம் அப்படியே சப்ஜாடா வந்து இறங்கிடும். ஸோ ஒரு கற்பக மரமும் வந்திருக்கு, அதுல இருந்து சக்கு சக்கு சக்குன்னு இந்த யானைக்கு வேண்டியதெல்லாம் வருது. கற்பகம் ஈன்று அழிக்க, உண்டாக்கி கொடுக்க
யானை உண்டது. யானைகள் நுகர்ந்தன. அது இது முதல் அடியை வந்து கொஞ்சம் மாற்றி பிரிக்கணும். அழிகுலம் வந்து நல்மதம் மான்று உணே அப்படின்னு. மான்று அழிகுல நன்மதம் வந்துணே, அதை இப்படி பிரிக்கணும். அழிகுலம், அழினா வண்டு, வண்டு கூட்டங்கள். நல்மதம் மான்று, மான்று தங்களுடைய மதநீரை, அந்த மதநீரை சுத்தி எப்பவுமே வண்டு மொய்க்கும். நம்ம பழைய பாடல்கள் எல்லாம் கூட பார்த்துருக்கோம். தங்களுடைய மதநீரை வண்டு மொய்க்குமாறு வந்து உண நுகர்ந்தன, சாப்பிட்டது யானை. நரகதற்கு அறம் செல்கும் நீங்க படிங்க. நரகதற்கு அறம் நல்கும், நரகதற்கு அறம் நல்கும் நலத்த நீர் கரகத கை கால் நிமிர்த்து உண்டன. மரகதத்தின் கொழுந்தென வார்ந்த புல் குரகதத்தின் குழாங்களும் கொண்டதே. நரகம் தற்கு அற, தன்னில் மூழ்கியவர்களுக்கு உண்டாகின்ற நரக வேதனையாவது நீங்க பெறுமாறு. அறம் நல்கும் நலத்த நீர், அப்படிப்பட்ட புண்ணிய பயனை தரக்கூடிய நீரை அவர்களுக்கு கொடுத்தது வருகிறது. என்ன மரகதத்தின் கொழுந்து என வார்த்தை புல். அந்த புல்லு வந்து கொழுந்து புல், அதுவும் மரகதம் போல பச்சையா இருக்கக்கூடிய புல். இந்த பசிய புல், கொழுந்தான புல் பறிச்சு குதிரைகளுக்கு போட்டாங்க. இப்படி குரகம் குரகதம் அப்படிங்கிறது குதிரைகளுக்கு. இப்போ அங்க வந்து சிவிகை தூக்கிகள், அரசர்களிலிருந்து சிவிகை தூக்கிகள் வரையில், சேனையிலிருந்து பெண்கள் வரையில் எல்லாரும் சொர்க்கபோகத்தை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு சமமாக விலங்குகளும் அனுபவித்தனர். இன்னர் இன்னனம் யாவரும் இந்திரன் துண்ணு போகங்கள் துய்த்தனர். தோன்றல்தான் அன்ன காயும் கிழங்கும் உண்டு அப்பகல் பொன்னின் மேனி பொடி உற போக்கினான். இவர்களெல்லாம் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் பரதன் இன்னர் இன்னனம் யாவரும் இந்திரன் துண்ணு போகங்கள் துய்த்தனர். எல்லாரும் இந்திரபோகத்தை துய்த்த சமயத்தில் தோன்றல்தான் பரதன் என்ன பண்ணா, அன்ன காயும் கிழங்கும் உண்டு. அவனும் காயும் கிழங்கும் உண்டு. ராமன் அங்க காய் கிழங்கு சாப்பிட்டு இருக்கும்போது இவனால் வேற எதுவும் உண்ண முடியுமா? காயும் கிழங்கும் உண்டு அப்பகல், அந்த நாளை, பகல்னாக்க இது வந்து இது இரவு, இரவு பகல்னா நாட் தட் டே, அந்த நாள் அப்படின்னு சொல்றோம். அந்த பொழுதை பொன்னின் மேனி வெறும் மண்ணுல படந்து, புழுதியில படந்து பார்த்தோம். நம்ம முதல்ல ராமன் தங்கிய சோலையில தங்கிய போது அந்த புத்தரையில ராமன் படுத்த அதே புல்லிடத்துல படுக்காமல் புழுதியில படுத்தான். அது போல இங்க புழுதியில் பொன்னின் மேனி பொடிமுற போகிற தன் மேனி புழுதியில் கிடக்குமாறு சொல்கின்றான். இதே மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து ஆரண்ய காண்டத்திலையும் வரும். ஒரு இலக்குவன் வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்லுவான், அவனோட அரசவையில் கூப்பிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து காட்டில் கல்படுக்கையில் இருக்கும்போது என்னால் சொர்க்கபோகத்தை அனுபவிக்க முடியாது, நான் வந்து தரையில் தான் உட்காருவேன்னு இலக்குவன் சொல்கிற மாதிரி அதே கான்ட்ராஸ்ட். பட் ஆரண்ய கண்டத்தில் எது சுக்ரீவன்? சுக்ரீவன் இது இல்லை, கிஷ்கிந்தா. கிஷ்கிந்தா தப்பா சொல்கிறேன். கிஷ்கிந்தா ஆடி நீல வல் இருள் நீங்களும். அடுத்தது சூரிய சொன்னேன்ல, இதுக்கு தான் அந்த சூரிய அஸ்தமான பாட்டு போட்டிருக்காங்க. யாருக்கு தெரியாது. நீல நீல வல் இருள் நீங்களும் நீங்குறும் மூலமில் கனவின் திருமுற்றுற ஏழும் நல்வினை துய்ப்பவர்க்கு ஈறு செல் காலம் என்ன கதிரவன் தோன்றினான். நீல வல்லிருள் நீங்களும் நீங்குறும் மூலமில் கனவின் திருமுற்றிற ஏழும் நல்வினை துய்ப்பவர்க்கு ஈறு செல் காலம் என்ன கதிரவன் தோன்றினான். நீல இந்த இடத்துல மறுபடியும் அத கருப்பு, இது மூணுமே ஈக்குவல் தான். பச்சை
நீலம் கருப்பு 3 ஒண்ணுதான். இருட்டு காரிருள் நீங்கவும் நீங்களும் மூலவில் கனவு முற்றுற கனவிலே உண்டாகியதாகிய அந்த சுகபோகம் முடிந்து போக ஏழும் நல்வினை துய்ப்பவர்க்கு நல்வினையை அனுபவருக்கு அந்த நல்வினை பயன் இருக்கின்ற அளவிலே தான் அதை தூக்க முடியும். தூக்க உடனே திருப்பி தான் வந்தாகணும். என்ன அந்த மாதிரி நல்வினை பயனை துய்த்தவர்களுக்கு காலம் முடிந்து விட்டது என்பதை காட்டுவது போல கதிரவன் தோன்றினான். டைம் அப். அவ்வளவுதான். இவர் வண்டர்லாண்ட் இஸ் ஓவர். ஈர்சல் காலம். காலம் என்ன கதிரவன் ஆறி நின்று அறம் ஆற்றலர் வாழ்வு என பாரி வீழ்ந்தது செல்வம் பரிந்திலர் தேரி முந்தை தம் சிந்தையர் ஆயினார் மாறி வந்து பிறந்தன்ன மாற்றியார். ஆறி நின்று அறமாற்றலர் வாழ்வு என பாரி வீழ்ந்தது செல்வம். எப்படி போச்சுன்னு சொன்னா ராத்திரி பூரா அனுபவிச்சிருந்த செல்வம் எல்லாம் எப்படி போச்சுன்னு சொன்னா கையில நிறைய வளம் இருந்த போது ஆறி நின்று அறமாற்றலர் வாழ்வு. எப்போது கையில பணம் இருக்கோ கையில இருக்கும்போது அந்த பணத்தை அறத்தின் கண் செலவிடு திருக்குறளும் சொல்றார். ஆறி நின்று அறமாற்றலர் வாழ்வு. கையில பொருள் இருந்த போது அது இல்ல செல்லும் வாயலம் செயல் கையில ஒல்லும் வகையான கையில பணம் இருக்கும் போதே செலவு பண்ணு அதுக்கப்புறம் காலியா போயிடும் அப்படின்ட்டு நாடக போட்ட மாதிரி. அது என்னது? ஓ அது கூத்தாட்ட அவை கூட நெருஞ்செல்லும் போக்கும் அது விடிந்தது. அதேதான் எக்ஸாக்ட்லி அதுதான். ஆறி நின்று கூத்தாட்டு அவை காலத்தற்றே அவை கூட தற்றே பெருஞ்செல்லும் போக்கும் அது விடிந்தது. அது எப்படி கூத்தாட்டு அவை காலத்துல காட்சி முடிந்த உடனே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்படி ஆறு என்று ஆற்றல் வாழ்வு என பாரி வீழ்ந்தது செல்வம். திடீர்னு காணாம போச்சு. பரிந்தில தாம் இழந்து விட்ட ஆனா தாம் இழந்து விட்ட ஒரு போகத்துக்காக இவர்கள் ஏங்கவில்லை. ஐயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க தேரி முந்தை தம் சிந்தையராயினார். They reconciled to their current position and பழைய மாதிரியே மூட வந்து பழைய மோடு கொண்டு போட்டாங்க. திரும்பி சோகமாயிட்டாங்க. மாறி வந்து பிறந்தான மாற்றியார். இன்னைக்கு இன்னொரு பிறவை எடுத்துக்காங்க. இந்த புதிதாக பிறந்தோம். காலை என்று எழுந்தது கண்டு வானவர் வேலை அன்று அணிகமே ஒரு இன்னொரு பாட்டு இன்னவாய எரிகடற் சேனையும் மன்னர் யாவரும் மண்ணிலம் தோன்றலும் அன்ன மாமுனியோடு எழுந்து ஆண்டகை துண்ணு நீள்வரைக்கு ஏகிய சொல்லுவான். இன்னவாய எரிகடல் சேனைகள் இப்படிப்பட்ட பெரிய கடல் போன்ற சேனையும் மன்னர் யாவரும் மண் இளம் தோன்றலும் மன்னர் கூட்டமும் மண் இளம் தோன்றலாகிய பரத சத்ருக்கனர்களும் அன்ன மாமுனியோடு பரத்வாஜனோடு எழுந்து ஆண்டகை துண்ணும் நீள்வரைக்கு ஏகை சொல்றார். அவர்கள் பரத்வாஜனோடு சேர்ந்து கொண்டு ராமன் வசிக்கின்ற சித்திரகூடத்துக்கு சென்ற செய்தியை சொல்லுகிறேன். அதாவது இமேஜின் பண்றதுக்கு ஒரு சின்ன கேப் இருந்து அதை கூட விட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டை போட்டு இவர் இப்படி போனா அங்க வந்தா இது அடையாற்று பிரதிநிதியில இருக்கிறது. நீங்க அதை படிச்சிருக்கீங்க. காலை அன்று எழுந்தது கண்டு காலை என்று எழுந்தது கண்டு வானவர் வேலை அன்று அணிகமே என்று விண்முற சோலையும் கிரிகளும் சுண்ணமாய் எழ பாலை சென்று அடைந்தது பரதன் சேனையை. மறுபடியும் ஒரு பாலவன காட்சி. கொஞ்சம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் லேசா ஒரு பாலவன காட்சியை காட்டிடும். காலை அன்று எழுந்தது கண்டு அது வேற என்னமோ பாடம் இருக்கு. காலை என்றுன்னு இருக்கு. காலை அன்றுன்னு ஒரு பாடம் இருக்கு. காலை என்று அப்படி என்று எழுந்தது கண்டு வானவர் வேலை அன்று அணிகமே என்று தேவர்கள் இது கடல் இல்லை சேனைதான் என்று நிச்சயித்து விமிலம் எய்த
சோலையும் கிரிகளும் சுண்ணமாய அங்கே இருக்கக்கூடிய பெருஞ்சோலைகளும் மலைகளும் சுண்ணாம்பு பொடியாக உதிர்ந்து போகுமாறு பாறை சென்றது அடைந்தது. அப்படி போய்கொண்டு எல்லாத்தையும் அழுத்தி கிழ்த்தி எல்லாத்தையும் தாண்டிடு போகும்போது நடுவில் they came across a stretch of desert land. ஒரு காளிங்க நெறிய அவங்க கடந்தாங்க. ராமன் அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால. ஆமா அல்ல இவங்களும் அதே வழியில தானே போயாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அது ஒவ்வொரு இதையும் இதுல சொல்லணும்னு அவசியம் இருக்கு. நீங்க போறீங்க சுந்தரகாண்டம் வரைக்கும் போறீங்க. ரொம்ப ஜாகிரதை பார்க்க கூடாது. எழுந்தது துகள் அதின் எரியும் வெய்யவன் அழுந்தின அவிப்பரும் வெம்மை ஆறினான் பொழிந்தன கரிமதம் பொடிவெண் கானகம் இழிந்தன வழிநடந்தேரோனாமையே எழுந்தது துகளதின் எழுந்தது துகள் மேலெழுந்த பொழுதில எரியும் வெய்யவன் கொதிக்கும் தன்மையுள்ள சூரியன் அந்த புழுதியில மறைஞ்சு போயிடும். அழுந்தினன் அவிப்பரும் வெம்மை ஆறினான் அதாவது தனித்தற்கரிய தன்னுடைய வெப்பம் தணிந்தான் அந்த புழுதியிலேயே. வெப்பம் தணிந்தது பொழிந்தன கரிமதம். இது வந்து கரி பொழிந்தன மதம். யானைகள் மதநீர் மதநீர் சொரிந்தன போன வழி நடந்து ஏறு ஒணாமையே, அதாவது வழி நடந்து செல்லொணாதபடி பொடிவெங்கானகம் இழிந்தன. புழுதிகளை உடைய அந்த பாலைவனம், ஏற்கனவே பாலைவனத்துல மணல் இருக்கு, இவங்க நடந்து போறதுனால உண்டான புழுதி அதுக்கு மேல சேர்ந்து வழியில கொஞ்சம் குளிர பண்ற மாதிரி இவங்களுடைய புழுதி போய் ஆகாயத்தை மறைச்ச அந்த சூரிய மண்டலத்தினுடைய தகிப்பு குறைந்து இது இந்த மழை மதம் யானையினுடைய மதம் மழையென பெருக கொஞ்சம் குளிர்ச்சி சொல்லும். வடியுடை அயில்படை மன்னர் வெண்குடை செடியுடை நெடுநிலை வடியுடை பரலுரை பாறை மேலுயர் கொடியுடை பந்தரில் குளிர்ந்ததெங்கும். வடியுடை அயில்படை கூர்மையான வேல்படையுடைய மன்னர்களுடைய வெண்குடை அவர்களுடைய வெண்கொற்ற குடைகளானது செடியுடை நெடுநிழல் செய்த மரங்களினுடைய நீண்ட நிழல் போன்ற நிழலை செய்தன. அந்த வெண்கொற்ற குடைகள் செய்த தீப்பொதி அப்படி செய்ததனால் தீப்பொதி படியுடை பரல் உயர் பாலை, அதாவது தீயின் தன்மையுடைய அந்த பாலைவனம் தீப்பொதி படியுடை பரல் உரை பாலை. அந்த பாலைவனமானது மேலுயர் கொடியுடை பந்தரில் மேலே அழகான கொடிகள் பொருந்திய அந்த சோலைகள் போல பந்தர் போல கொடிகளால் ஆன பந்தல் போல குளிர்ந்ததெங்குமே, எங்கும் குளிர்ச்சி அடைந்தது. பாலைவனமே குளிர்ச்சி அடைஞ்சதுன்னா அதுல அழகான வார்த்தை தீப்பொதி. தீப்பொறியில தீப்பொதி, தீ பொதி பொதிய பெற்ற தீ வந்து அதுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்குது. பெருகிய செல்வனி பிடியென்றாள் வயின் திருகிய சீற்றத்தால் செம்மையாய் நிறம் கருகிய அண்ணலை கண்டு காதலில் உருகிய தளித்தன உளவை ஈட்டமே. இது பரதன ஒரு உருக்கமான பாட்டு. பெருகிய செல்வம் நீ பிடி, இந்த பெரும் செல்வத்தை இந்த அப்படி வச்சுக்கோ அப்படின்ட்டு என்றாள் வயின் என்று தன்னை நோக்கி கூறின தாயாகிய கைகை இடத்துல திருகிய சீற்றத்தால் மனம் மாறுபட்ட திருகிய இடத்துல மனம் திரிந்த கோபத்தினால் செம்மையாய் நிறம் கருகிய அண்ணலை கண்டு அந்த கோபத்தினால முகம் சிவந்து கருகி போன அந்த பரதனை பார்த்து காதலி அவன் பேர்ல உள்ள அன்பினால இரக்கத்தினால உருகிய தளிர்த்தன உலவை ஈட்டமே. எப்படி உலவை ஈட்டம்னா பட்டு போன மரங்களின் தொகுதி. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அன்பார்கண் பற்றல் மரம் தளிர்த்த அற்று. எக்ஸாக்ட். அதாவது பற்றல் மரம் பாலையிலே தளிர்த்தது என்றால் அங்கே மரம் முதல்ல முளைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்திருக்கணும். அப்பதான் அந்த மரம் வற்றி போயிருக்க முடியும். இங்க என்ன ஆச்சு,
இவனுடைய முகம் சிவந்து கருகி போச்சு. கருகி போயிருக்கிறது. இவன் சிவந்த மேனி முகம் கருகி இருப்பதை பார்த்து வற்றி போற மரங்களுக்கு அகத்திலே அன்பு தளித்ததாக தான் தளிக்கார். திருக்குறள் தான். அதுலயே தாந்து வெங்கடத்து உலவைகள் தழை கொண்டு தழைத்த அப்படின்னு வரும். ராமன் போன போது ராமன் வந்து அந்த பாலைநிலத்துல போகும்போது அது அதே இதை தான் இன்னொரு தடவை சொல்றேன். உருகிய தளிர்த்தன உலவை ஈட்டன். இதுல கூட வரும். யுத்தகாண்டத்துல வந்து ஒரு அந்த மலை மருத்துவமலை கொண்டு வரும்போது கடல்ல அந்த கட்டுமரங்கள் எல்லாம் துளிர் தெரிச்சு வேற ஒரு கான்டெக்ஸ்ட். வந்தரு பாலையை மருதமாம் என சென்றது சித்திர கூடம் சேர்ந்ததால் ஒன்றுரைத்து உயிரினும் ஒழுக்கம் நன்றென பொன்றிய புறவலன் பொருயில் சேனையில். வல்தரு பாலை, வல்ம கொடிய, தெரு அப்படின்னா வருத்தும் தன்மை கொண்ட வந்தெரு பாலையை மருதமாம் என பேர்பட்ட வருத்தக்கூடிய மிரட்டக்கூடிய அந்த கொடிய பாலையை மருதமாம் என, அதாவது இப்ப இது முந்தின பாடல்கள் எல்லாம் சொன்னாரு, வெண்கொற்ற குடை, இந்த தளிர்த்த மரங்கள், இது எல்லாத்தினாலும் அது மருதமாயிருது. அந்த பாலையே மருத நிலம் போல் ஆகிவிட்டது. மருதமாம் என சென்றது சித்திரங்கூடம் சேர்ந்தது. எளிமையாக கடந்து சென்று சித்திரங்கூடத்தை சேர்ந்து விட்டது. எது அப்படின்னா, ஒன்று உரைத்து உயிரினும் ஒழுக்கம் நன்று என பொன்றிய புறவலன் பொருளில் சேனை. உயிரின் ஒழுக்கம் நன்று, உயிரை காட்டிலும் நல்லொழுக்கமே சிறந்தது என்று கருதி ஒன்று உரைத்து பொன்றிய, சத்தியத்தையே பேசி இறந்து போன யாரு? தசரதன். பொன்றிய புறவலன். அப்படி அரசனான தசரதனுடைய அந்த சேனை இப்படி சென்று சேர்ந்தது. தூளியின் படலையும் துரகம் தேரொடு மூளிரும் சினக்கரி முழங்கும் ஓதையும் ஆளிரும் குழுவினர் ஆரவாரமும் கோளிரும் படையுது என்று உணரக் கூறவே. இல்ல அடுத்தது படிச்சிடுறேன், 2 பாட்டு. குலகம் எழுந்தனன் இளையவன் ஏறினான் நிலம் கொழுந்து உயர்ந்து அணையதோர் நெடிய கொன்றின் மேல் செழுந்திரை பறவையை சிறுமை பேசிய கழுந்துளை வரிசிலை கடலை நோக்கினான். தூளியின் படலை, இப்படி சேனைகள்லாம் நடந்து போகும்போது இல்லாம தூளியின் படலை, தூளினா தூசி, தூளி, அந்த தூசியினுடைய திரளை துரகம் தேரோடு, துரகம்னா குதிரை, தேரோடு தேர், மூள் இரு சினக்கரி முழங்கும் ஓதை, நல்ல கோபம் கொண்ட மத யானைகள், அவர்களுடைய முழக்கம், ஆள் இரும் குழுவினர், இரும் ஆள்னு மாட்டேன், ஆள் இரும் குழுவினர் ஆரவாரம், பெரிய காலாட்களினுடைய அந்த ஆரவாரத்தை, இது கோள் இரும் படை இது என்று உணரக்கூற வலிமையுடைய பெரிய சேனை, கோள் இரும் படை இது என்று முன்னே அறியும்படி சொல்ல, இப்படி இருக்க எழுந்தனன் இளையவன். இப்போ வந்து அதனுடைய டெஸ்டினேஷன் கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு, தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எழுந்தனன் இளையவன் லக்ஷ்மணன் அப்படியே எழுந்து பார்க்கறான். ஏறினான் நிலம், நிலம் இல்ல, ஏறினான் நிலம் கொழுந்து உயர்ந்து அணையது, நிலம் கொழுந்து உயர்ந்து ஓர் ஒப்பற்ற குன்றில், அதாவது நிலமே, ஆமா நிலம், நில உலகமே கொழுந்து விட்டு உயர்ந்தார் போல என்ற ஒரு குன்றின் மீது, நிலம் கொழுந்துயர்ந்து அணையதோர் நெடிய குன்றின் மேல் ஏறினான். செழுந்திரை பறவையை, நல்ல செழித்த அலைகள் கொண்ட கடலை சிறுமை பேசிய, சிறுமை கொள்ளச் செய்த கடல் போன்ற சேனைன்னு அர்த்தம். சிறிது என்று சொல்லுமாறு இருந்த கழுந்து உடை வரிசிலை கடலை நோக்கினான். அந்த கழுந்துல ஏற்கனவே விளக்க சொல்லியிருக்காரு. அந்த வில்ல வந்து நுனி, அதாவது இவர் வேற அர்த்தம் சொல்லியிருக்காரு. நான் லெக்சிக்கல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். உலக்கை வில் எல்லாவற்றுக்கும் திரண்ட நுனி, அதான் கழுந்து. கழுந்துடை வரிசிலை கடலை நோக்கினான். வில் வீரர்களுடைய அந்த சேனை கடலை பார்த்தோம் மேல. இப்படி பார்த்த உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும்.
விரதம் முற்று இருந்தவன் மேல் வந்தான் இது சரதம் மற்ற இது என்று தலைந்து சீர்திருத்தான். இல்ல நீங்க 3 படிச்சிருங்க குலகம். குதித்தனன் பாரிடை புகழ் நீர் ஏழ குதித்தனன் ராமனை விரைவில் எதினான் மதித்தன் வரதன் இன்மேல் வந்தான் மதிப்பதி பெருஞ்சேனையின் பரப்பினான் என்றான். கட்டினன் சுரிகையும் கழுதும் பல்கனைத்திலும் கொடுத்தனன் கவசம் கூட்டு அமைத்து விட்டனன் எடுத்தனன் விரைவில் எந்ததை தொட்டு அடிவணங்கி நின்று இணைய சொல்லினான். லட்சுமணனுக்குன்னு கம்பர் வந்து ஒரு சன்னம் வச்சிருக்காரு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த 3 பாட்டு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஓடுறாங்க. இந்த கார்ட்டூன்லாம் திடீர்னு ஒரு கட்டம் வரும்போது அப்படி வேக வேகமா இந்த 3 பாட்டுல எவ்வளவு நடக்குது பாருங்க. அவன் அவசரமா எந்திட்டு போருக்கு ரெடி ஆயிட்டான் 3 பாட்டுல. வரதன் இப்படை கொடு இது அப்படியே இந்த வால்மீகில இருக்கிற அதே காட்சி தான். ஒரே ஒரு வித்தியாசம், அவன் மரத்து மேல நின்னா இங்க அவன் மலை மேல நின்றான். பரதன் இப்படை கொடு பார்க்கொண்டவன் மரம் கருதி உள் கிடந்து ஒரு கருவு காதலா. அது என்ன கருவு காதலா? அது கருவுங்கிறது வல்லினரகம். அது பார்க்கலாம், கருப்படைந்த அந்த கருவு எதனால் உண்டாச்சுன்னு சொன்னா காதலால் உண்டாச்சு. மரத்துக்கும் அதே துணை, மரத்துக்கும் அதே துணை அப்படியே இருக்கு. பரதன் இப்படையோடு பார்கொண்டவன் மரம் கருதி அப்படி படையெடுத்து வருவதை பார்த்த உடனே கணக்கு போட்டான். அந்த குகன் எப்படி கணக்கு போடுறானோ அதே கணக்கு இவன் போட்டான். என்ன இவனை ராமனை இங்க தீர்த்து கட்டுறதா வந்துட்டானே, இங்கேயும் விடக்கூடாதுன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோபம் வந்து அன்பு இருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட சீற்றம் உண்டாவது இயல்பு. கருவு காதலால் விரதமுற்று இறந்தவன் மேல் வந்தான். இது சரதம். இந்த சரதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் ஆகும். இந்த இடத்துல இது உண்மை அப்படிங்கிறது. அழியாமல் அப்படிங்கிற இன்னொரு பொருள்ல வரப்போகுது. என்றென்றும் அப்படிங்கிற பொருள்ல வரப்போகுது. அதே மாதிரி வரதன் சரதம் மட்டும் அடுத்து மற்ற இலது. இதுதான் உண்மை. உட்கார்ந்து இருக்கான், அவன் பேர்ல படை எடுத்துன்னு வந்திருக்கான். இதுதான் உண்மை, இதை தவிர வேற ஒண்ணு இல்ல, சொல்வதெல்லாம் உண்மை என்று தழந்து சீற்றத்தான், தழல் போல சீற்றத்தை கொண்டவனாக அப்புறம் உடனே